தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய எரிதணல் வலையொலியில் என்ன பேச போகிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், மறைந்த திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவருக்கு நேற்று சென்னையில் நயம் வெளியிடுகிற ஒரு மிகப்பெரிய விழா நிகழ்ச்சி. குறிப்பாக அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அந்த நாணயத்தை வெளியிட்டவர் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர், அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள். அண்மை காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடுமையான கருத்து மோதல்கள் நடைபெற்று வந்திருக்கின்றன. இந்த கருத்து மோதல்கள் என்பது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பான நிலைப்பாடு என்றாலும் கூட, அரசு இயல், அதாவது தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு என்று பார்க்கிற பொழுது, ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை அண்மையிலே நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார்கள். அந்த நிதிநிலை அறிக்கையை படித்த நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும், தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களோடு கடுமையாக மோதினார். ஏன் என்று கேட்டால், அந்த நிதிநிலை அறிக்கையிலே எந்த இடத்திலையும் தமிழ் மொழி என்றோ தமிழ் நாடு என்றோ இந்த சொற்கள் இடம்பெறவில்லை. அதோடு தமிழ்நாட்டிற்கு எந்த வகையான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதனால அந்த நிதி தொடர்பான முதலமைச்சர்களுடைய அந்த கூட்டத்தை கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்து பெரிய செய்தியாக்கினார். அதே போல விடுதலை நாள் ஆகஸ்ட் 15 அன்று கோட்டையிலே கொடியேற்றி வைத்துவிட்டு ஆளுநர் ஒரு விருந்து அளிப்பார். அந்த விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் வழக்குரைஞர் RS பாரதி அறிக்கையை கொடுத்தார். ஆனால் நடந்தது என்ன? இந்த நாணய வெளியீட்டு நிகழ்ச்சிக்கும் அந்த ஆளுநர் அளித்த விருந்து நிகழ்ச்சிக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. RS பாரதி வெளிப்படையாக அறிவிப்பு கொடுத்தார். இந்த அறிக்கை இருக்கிறது. ஆகஸ்ட் 15 சென்னை 14ஆம் தேதி தான் கொடுத்திருக்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி நடைபெறும் கவர்னரின் தேநீர் விருந்தை திமுகவும் புறக்கணிக்கிறது என்று கொடுத்திருக்கிறார். செய்தி வந்திருக்கு. அப்படி அறிவிப்பு கொடுத்து விட்டு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான கூட்டணி கட்சியில் எந்த கட்சி தலைவர்களும் வரவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சென்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் சென்றார்கள். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ அல்லது காங்கிரஸ் இயக்கமோ அல்லது 2 பொது உடைமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் அந்த விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. முதல் நாள் பங்கேற்க மாட்டோம், புறக்கணிப்பு என்று அறிவித்து விட்டு அதிகாரப்பூர்வமாய் அடுத்த நாள் பங்கேற்பதற்கான அந்த கமுக்க நிகழ்ச்சி என்ன? அதுதான் ஆளுநர் நிகழ்ச்சியில், விருந்து நிகழ்ச்சியில் முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் பங்கேற்கவில்லையானால் நேற்று நடந்த, அதாவது 19/8/2024 கலைவாணர் அரங்கத்தில் சென்னையில் நடைபெற்ற நேற்றைய நிகழ்ச்சிக்கு இந்திய உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரமாட்டார் என்கின்ற செய்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆகையினால தான் உடனடியாக புறக்கணிப்பு என்கின்ற செய்தியை கூட புறம் தள்ளிவிட்டு எல்லோரும் போய் கை கொடுத்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு வட்டமாக உட்கார்ந்து விருந்துண்டு திரும்பி இருக்கிறார்கள். சரி, இருக்கட்டும். நேற்று நடந்த இந்த நிகழ்ச்சியிலே வரலாற்று நிறைவான ஒரு செய்தியை, அதாவது திராவிடர் அமைப்பு, அது திராவிடர் கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நோக்கம், கொள்கை, முயற்சி உள்ள அமைப்பு என்பதை வெட்ட வெளிச்சமாக உள்துறை அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார். ஆனால் அந்த செய்திக்குள் உள்ள கமுக்கத்தை நம்முடைய தமிழ் தேசிய அமைப்பை சேர்ந்த, தமிழ் தேசியம் பேசக்கூடிய, அன்றாடம் அதை பற்றி கலந்துரையாடல் செய்யக்கூடிய, தொலைக்காட்சிகளில் பேசக்கூடிய தம்பிமார்கள் 2 பேருடைய நேர்காணலே அல்லது வலைவெளியில் பேசினதே நான் கேட்டேன், முழுமையாக கேட்டேன். 2 தம்பிமார்கள் பரபரப்பாக பேசிவிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 2 தம்பிமார்களுடைய பேச்சிலையும் உண்மையான பொருளடக்கம் இல்லை.
சும்மா இருக்கக்கூடிய செய்திகளை திசை திருப்போது போல பேசியிருக்கிறார்கள் தவிர ராஜ்நாத் சிங் என்ன பேசினார், மாண்புமிகு முதலமைச்சர் என்ன பேசினார் என்பதை சொல்ல வேண்டும்ல. இந்த இருக்கு தினகரன் செய்தி. ராஜ்நாத் அவர்களுடைய பேச்சில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தமிழ் அடையாளத்தின் ஆழமாக வேரூன்றி இருந்தாலும், ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தமிழ் அடையாளத்தின் ஆழமாக வேரூன்றி இருந்தாலும் தேசத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்க பிராந்தியவாதத்தை கருணாநிதி ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. எந்த பிராந்தியவாதத்தை அவர் அனுமதிக்கல? தேச ஒற்றுமையை சீர்குலைக்க. இதைத்தான் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். திராவிடர் கழகம் நீதி கட்சி திராவிட கழகமாக மாறிய பொழுது நீதி கட்சியினுடைய அந்த முதல் மாநாட்டிலே ஒரே ஒரு தீர்மானம், நான் பேசல, அண்மையிலே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திமுகவின் தோழமை அமைப்பாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திருச்சி வேலுசாமி ஒரு காணொலியில் பேசியிருக்கிறார். நாங்களும் வரலாற்று அடிப்படையில் படித்ததுதான், ஆனால் நமக்கெல்லாம் நினைவூட்டுவது போல திருச்சி வேலுசாமி பேசியிருக்கிறார். அந்த நீதி கட்சி தமிழர் கழகமாக நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் பதவி வகிக்கிறார். அவர்தான் தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈவேரா அவர்கள் அரசியலில் செல்வாக்கு பெற்ற மனிதராக இருக்கிறார். தனியாக சுயமரியாதை இயக்கம் நடத்துகிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து சமூக நீதிக்கு குரல் கொடுத்து விட்டு விலகி வந்தவர். அவரை நீதி கட்சிக்குள் கொண்டு வந்து செல்வாக்குமிக்க அந்த தலைவரை கொண்டு வந்து தமிழ்நாட்டு விடுதலையை வென்றெடுக்கலாம், வெள்ளையர் அரசோடு நேரடியாக பேசி நம்முடைய சேர சோழ பாண்டிய நாடாகிய தமிழ்நாட்டை விடுதலை செய்யலாம் என்கின்ற நோக்கத்தில் நீதி கட்சி என்பது பணக்காரர்கள் கட்சியாக இருக்கிறது, மிட்டா மிராஸ்தார்கள் கட்சியாக இருக்கிறது, பட்டா ஜமீன்தார்கள் கட்சியாக இருக்கிறது. அதை பாமரர்கள் கட்சியாகவும் ஆக்க வேண்டும். அப்படியானால் நீதி கட்சியின் பெயரை தமிழர் கழகமாக கொண்டு வர வேண்டும், அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஈவேரா தலைமையில் அந்த கழகத்தை தமிழர் கழகத்தை தொடங்கி தமிழ்நாட்டு விடுதலை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சேலம் மாநாடு கூட்டப்பட்டது. தமிழர் கழகம் என்று எல்லாம் பெயர் முடிவு செய்து நாளிதழ்களையும் அதாவது தாள்களையும் வெளியாகிவிட்டது. ஆனால் பகல் உணவு இடைவேளையில் நீதி கட்சிக்குள்ளுள் இருந்த தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் எல்லாம் ஈவேராவிடம் போய் சேர்ந்து சொல்லி, தமிழர் கழகம் என்று சொன்னால் நீங்களோ கன்னடர் அல்லது தெலுங்கர், நாங்கள் தெலுங்கர், இவர் மலையாளி, பிற்காலத்தில் தமிழர் கழகத்தில் நாமெல்லாம் வெளியேற வேண்டியதற்கும், எனவே பொது பெயராக சுட்ட வேண்டும் என்று திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து, அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் அண்ணாதுரை அவர்கள் கூட இந்த மாநாட்டிலே தனக்கு ஒரு முதன்மை இடம் அதாவது முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லி தங்குமனையிலே தங்கி கொண்டார். மாநாட்டுக்கு வரவில்லையாம். அந்த மாநாட்டில் பங்கெடுத்தவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்ட செய்திகள். பிறகு ஈவேரா அவர்கள் தான் முன்ன சொல்லுவதை பின்ன சொல்வது, பின்னை சொல்வதை முன்ன சொல்வது பழக்கம் எனக்கில்லை, தமிழர் கழகம் என்று பெயர் வைத்து விட்டோம், இதை மாற்ற வேண்டுமானால் அண்ணாதுரை அழைத்து வந்து அவரை பேச சொல்லுங்கள், அவர் பேச்சில தான் மக்கள் கட்டுண்டு கிடப்பார்கள், மக்களை கட்டுப்படுத்த முடியும் என்று சொன்ன கருத்தின் அடிப்படையிலே சேலம் விடுதியிலே தங்கியிருந்த அண்ணாவை அழைத்து கொண்டு வந்து இந்த பெயர் மாற்ற தீர்மானத்தை அறிவித்தார்கள். அதுதான் தமிழர் கழகம் என்பது திராவிடர் கழகம். அந்த தீர்மானத்தை இன்றைய வரைக்கும் திராவிட இயக்கத்தினர் அண்ணாதுரை தீர்மானம் என்று தான் சொல்கிறார்கள். அதை தாண்டி மாநாட்டின் முடிவிலே ஒரு தீர்மானத்தை, ஒரே ஒரு ஒற்றை தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானம் என்னவென்றால், திருச்சி வேலுசாமி அண்மையிலே எங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்தி இருக்கிறார். ஒரே தீர்மானம் தான். அந்த தீர்மானம் என்னவென்றால், பிரிட்டிஷ் ராணிக்கு இந்த மாநாடு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது. ராஜ்நாத் சிங் சொன்னார் பாருங்க, பிராந்தியவாதத்திற்கு கருணாநிதி எந்த காலத்திலும் இடம் கொடுக்கவில்லை, தேச ஒற்றுமைக்கே அவர் பாடுபட்டார் என்று பாராட்டி இருக்கிறார் அல்லவா சொல்றோம். அந்த 1944 ஆண்டு சேலம் மாநாட்டு தீர்மானம், பிரிட்டிஷ் ராணிக்கு இந்த மாநாடு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது, இந்த நாட்டிற்கு நீங்கள் சுதந்திரம் தரப்போவதாக கேள்விப்படுகிறோம். பார்த்தீர்களா, இந்த நாட்டிற்கு சுதந்திரம் தரப்போவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம், நீங்கள் சுதந்திரம் தரக்கூடாது. ஒருவேளை அப்படி சுதந்திரம் தருவதற்கு நீங்கள் முடிவு செய்துவிட்டால் சென்னை ராஜஸ்தானுக்கு நீங்கள் சுதந்திரம் தர வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் மேன்மைதாங்கிய பிரிட்டிஷ் ராணியை ஆட்சியின் கீழவே வாழ விரும்புகிறோம். இதான் தீர்மானம். தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் படிக்கிறேன், கேளுங்கள். பிரிட்டிஷ் ராணிக்கு இந்த மாநாடு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது, இந்த நாட்டிற்கு நீங்கள் சுதந்திரம் தரப்போவதாக கேள்விப்படுகிறோம், நீங்கள் சுதந்திரம் தரக்கூடாது. ஒருவேளை அப்படி சுதந்திரம் தருவதற்கு முடிவு செய்து விட்டால் சென்னை ராஜஸ்தானுக்கு, அதாவது சென்னை மாகாணத்திற்கு நீங்கள் சுதந்திரம் தர வேண்டாம். ஏனென்றால்
நாங்கள் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணி ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம். தெளிவாக தெரிகிறதா? இவங்க திராவிட நாடு வண்டவாளம் எப்படி தொடங்குகிறது என்று அதற்கு பிறகுதான் இவங்க அந்த சேலம் மாநாட்டுக்கு பிறகுதான் திராவிட நாடு திராவிடருக்கே அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்றெல்லாம் முழங்கி திராவிட நாட்டு விடுதலைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும், திராவிட நாடு என்பது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசாவின் ஒரு பகுதியும் உள்ளடக்கம். ஆக இவ்வளவு பெரிய அகன்ற திராவிட நாட்டு விடுதலைக்கு தமிழ்நாட்டுக்குள் மட்டும் இவர்கள் இந்த குண்டா சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போல் என்று சொல்வார்கள். அதுபோல பெரியாராக இருந்தாலும், அண்ணாவாக இருந்தாலும், அல்லது ஐயா கலைஞராக இருந்தாலும் எல்லோரும் இந்த திராவிட நாட்டு விடுதலைக்கு மக்களை அணி திரட்டினார்கள். பின்னால் 62 ஈவேரா திராவிடர் கழகத்தில் படிப்படியாக அதை கைவிட்டார்கள். 76 நெருக்கடி நிலையின் போது விடுதலை இதழில் கூட தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கம் போடுவார்கள். அதை கூட எடுத்து விட்டார்கள். படிப்படியாக கைவிட்டார்கள். அறிவிப்பு செய்யாமலே கைவிட்டார்கள். ஆனால் 62 அண்ணா அவர்கள் திராவிட நாட்டு விடுதலை கைவிடுகிறோம் என்று அறிவிப்பு செய்தால் அது பெரிய சர்ச்சைக்குரிய செய்தி என்று அதை வேறொரு தலைப்பில் வைத்துக் கொள்வோம். இப்பொழுது கலைஞரை கேட்கிறோம். பிறகு மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று முழங்கி 65 மொழி புரட்சிக்கு பின் 67 ஆட்சிக்கு வந்தவர்கள் 2 ஆண்டிலே அண்ணா மறைந்து விட்டார். அது போகட்டும். பிறகு 71 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே 184 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டு மக்கள் அள்ளி கொடுத்தார்கள். யாரிடம்? ஐயா கலைஞரிடம். 57 முதலில் போட்டியிட்டார்கள். 52 முதல் பொது தேர்தல் போட்டியிடவில்லை. 57 போட்டியிட்டார்கள். 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றார்கள் திராவிட நாட்டு விடுதலைக்காக. 62 போட்டியிட்டார்கள். 50 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தார்கள் திராவிட நாட்டு விடுதலைக்காக. 62 கைவிட்டார்கள். 67 கைவிட்டாலும் கூட அந்த உணர்வின் அடிப்படையில் தான் மொழி புரட்சியின் விளைவாக 67 ஆட்சிக்கு வந்தார்கள். 2 ஆண்டுகள் அண்ணா மரணம் அடைந்தார். 71 184 சட்டமன்ற உறுப்பினர் அள்ளி கொடுத்தார்கள் ஐயா கலைஞரிடம். 74 மாநில சுயாட்சி என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை ஐயா கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானம் இருக்கிறது பாருங்க. தொடங்கினோம் தொடர்வோம் பேரவையில் கலைஞர் உரை. இந்த உரை 29/3/1983 மக்கள் திலக மாக்கோரா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது என்.டி. ராமராவ், மக்கள் திலக மாக்கோரா அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கர்நாடக முதலமைச்சர், கேரள முதலமைச்சர், தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு என்று பெங்களூரில் ஒரு மாநாடு போட்டார்கள். அந்த மாநாடு என்.டி. ராமராவ் தலைமையில் நடந்தது. அவர் ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சர். அந்த மாநாட்டை பார்த்து இந்திரா காந்தி பதறி போய்விட்டார். ஒருவேளை இவர்கள் திராவிட நாட்டை கேட்டு தீர்மானம் போட்டு விடுவார்கள் என்று. அந்த மாநாடு தொடர்பாக பின்னால் எம்ஜிஆர் பின்வாங்கிக்கிட்டார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாநாட்டில் பங்கெடுத்துக் கொண்டு அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை செயல்படுத்துவதிலே பின்வாங்கி விட்டார். பிரிவினைவாதி என்று முத்திரை குத்தக்கூடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் அது தொடர்பாக சட்டப்பேரவையில் ஐயா கலைஞர் பேசினது. 77 மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டார்கள். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். ஊழல் உறவுக்கு கை கொடுப்போம், தேர்தல் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பது மாதிரி முழக்கம் போட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது இன்றைய வரைக்கும்? எத்தனை உரிமைகளை இன்றைய கூட செய்தி கொடுத்துருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கார். மாண்பு முதலமைச்சர் உரிமைகளை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று. எத்தனை உரிமைகளை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள்? ஒரு உரிமையா, 2 உரிமையா? மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய தந்தையார் அவர்கள் முதலமைச்சராக வரும் வரை 1968 வரை தமிழ் மக்கள் இருந்த தமிழ் பயிற்றுமொழி உரிமை பறிபோனது. 1970 வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்த காவிரி உரிமையை இழந்திருக்கிறோம். 1971 வரை தமிழ் மக்களுக்கு இருந்த முல்லை பெரியார் அணை உரிமையை நாம் இழந்திருக்கிறோம். யாருடைய சில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். 1975 வரை தமிழர்களின் பட்டா உரிமையாக இருந்த கச்சத்தீவை சிங்களமிடம் காவு கொடுத்திருக்கிறோம். 1976 வரை மாநில உரிமையாக இருந்த, இந்தியா முழுவதும் உள்ள மாநில உரிமையாக இருந்த கல்வி உரிமை பறிக்கப்பட்டது. யாருடைய ஆட்சி? ஐயா கலைஞருடைய ஆட்சியிலே தான். 2015 வரை சென்னை உயர்நீதிமன்றத்தை பாதுகாக்க தமிழ்நாடு காவல்துறை உரிமையை கூட நாம் இழந்திருக்கிறோம். பிறகு சரக்கு மற்றும் சேவை வரி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் அழகாக சொல்வார், சரக்கு மற்றும் சேவை வரி சரக்குக்கு மட்டும் இல்லை வரி என்று சொல்வார். அந்த சரக்கு சேவை வரி நிலுவை கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கிறது. அதே போல தமிழ்நாடு முழுவதும்
ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள், 40 கிலோமீட்டருக்கு ஒரு முறை சுங்கச்சாவடிகள், வண்டியை நிறுத்தி நிறுத்தி ஒன்றிய அரசு வழிவரி கொள்ளை போல் தினமணியில கூட எழுதினாங்க, சுங்கச்சாவடியா வழிவரி கொள்ளை நிலையமாயிற்று, வழிவரி கொள்ளை போல் நடக்கிறது. இந்த உரிமைகள்லாம் யாருடைய ஆட்சியிலே நாம் இழந்திருக்கிறோம்? உரிமையை நாங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டோம் என்று அம்மையார் ஜெயலலிதா கூட இழந்த உரிமைகளை மீட்பதற்கு அப்போது அறைமுகம் எடுப்பார், சில நடவடிக்கைகள் எடுப்பார். நீங்க எந்த நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? 2004 முறை 2009 வரை நீங்கள் ஒன்றிய அரசிலே உங்களுடைய ஆதரவோடு தான் இருந்தது. இந்த உரிமைகளை எல்லாம் மீட்டிருக்கலாமே. எனவேதான் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னார், மீண்டும் சொல்கிறோம், இவரின் பங்களிப்பு போற்றத்தக்கது. தமிழ் அடையாளத்தில் ஆழமாக வேரூன்றி இருந்தாலும், ஆழமாக வேரூன்றி இருந்தாரா இல்லை என்பது வேறு, அது நமக்கு தான் தெரியும். அவர் பேசுகிறார். இருந்தாலும் தேசத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்க பிராந்தியவாதத்தை கருணாநிதி ஒருபோதும் அனுமதித்ததில்லை. 1973 தமிழ்நாடு விடுதலை மாநாடு என்று மதுரையிலே பாவலரர் ஐயா பெருஞ்சித்திரனார் ஒரு மாநாடை போட்டார். மிஞ்சி போன ஒரு 200-300 பேர் தான் அந்த மாநாட்டில் பங்கெடுப்பார்கள். அந்த மாநாட்டை தடை செய்தவர் ஐயா கலைஞர் மு. கருணாநிதி. 75 அதே மாநாட்டை சென்னையில் போட்டார். அதிலே முரசொலி அடியார் என்கின்றவரை ஊடுருவி வைத்து அந்த மாநாட்டை சீர்குலைத்தவர் ஐயா கலைஞர் மு. கருணாநிதி. 1990 ஜூன் 9-10 தமிழர் தேசிய இயக்கம் ஐயா பல நெடுமாறன் தலைமையிலே தமிழர் தன்னுரிமை பிரகடன மாநாடு. மொழிவழி மாநிலங்களுக்கு பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை, அதாவது சுய நிர்ணய உரிமை, ஐநா மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுய நிர்ணய உரிமை வேண்டும். இது காங்கிரஸ் கட்சியின் கொள்கை. விடுதலை போராட்டத்திற்கு முந்தைய காங்கிரஸ் கட்சியின் கொள்கைக்காக நாங்கள் போட்ட மாநாட்டை தடை செய்து பெருஞ்சித்திரனார், சாலை இளந்தரையனார், பல நெடுமாறன், இசைப்பேரறிஞர் தண்டபாணி உள்ளிட்ட எல்லோரையும் கைது செய்து சிறையில் அடைத்தவர் ஐயா கலைஞர் மு. கருணாநிதி. இப்பொழுது தெரிகிறதா, திராவிடர் கழகம் பிரிட்டிஷ் மகாராணிக்கு போடப்பட்ட அந்த தீர்மானமும் அதுக்கு பிறகு இவர்கள் திராவிட நாடு என்று சொல்லி போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டி மக்களை அணிதிரட்டி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் 1967 காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆட்சி, அதாவது பக்தோத்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருந்ததோ அத்தனை உரிமைகளை இழந்த நிர்மூலமாக்கி, இப்ப பாருங்க, நிதிநிலை அறிக்கையில நமக்கு நிதி ஒதுக்கப்படல. ராஜ்நாத் சிங் கிட்ட பேசியிருக்கலாமா, பேசியிருக்க வேண்டாமா? அதே போல மருத்துவ நுழைவுத் தேர்வு 8 மாதங்கள் பொறுத்திருங்கள், நாங்கள் வந்தவுடனே நீட்டு தேர்வை நீக்கி விடுவோம். 2021 தேர்தலுக்கு முன்பு முழங்கினார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர். அந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு நீட்டு தேர்வு தொடர்பா நம்முடைய உள்துறை அமைச்சரிடம் நீங்கள் ஏதாவது மனு கொடுத்திருக்கிறீர்களா? மதுரையிலே மிகப்பெரிய ஒன்றிய அரசுடைய மருத்துவமனை நம்முடைய தம்பி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஒற்றை செங்கலை எடுத்துக்கொண்டு மக்களிடம் காட்டினார். அந்த மருத்துவமனை தொடர்பா நீங்கள் ஏதாவது பேசியிருக்கிறீர்களா? இன்றைய வரைக்கும் மீனவர்கள் நம்முடைய சோழ பெருங்கடல்ல, தமிழ்நாட்டு கடல்ல சிங்களவர்களால் தாக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். கச்சத்தீவு பறிபோனது. 2022 ஆகஸ்ட் மாதம் மாநாடு போட்டு கச்சத்தீவு மீட்போம் என்றீர்கள். அது தொடர்பாக நீங்கள் பேசினீர்களா? சரி, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோம், தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் கடுமையான பாதிப்பு, இயற்கை பேரிடர் என்று அறிவிக்க சொன்னீங்க. முடியாது என்றால் நம்முடைய நிர்மலா சீதாராமன், அது தொடர்பாக பேசுனீங்களா? 38,000 கோடி நீங்க இழப்பீடு தொகை கேட்டீங்க. ஒரு 2,000 கோடியோ 3,000 கோடியோ கொடுத்திருக்கிறாங்க. அந்த 38,000 கோடி எங்களுடைய கோரிக்கை என்ன ஆனது என்று ஒரு சொல் நம்முடைய உள்துறை அமைச்சரிடம், ஒன்றிய அமைச்சரிடம், செல்வாக்குமிக்க அமைச்சர் அவர், தலைமை அமைச்சர் நரேந்திர மோடிக்கே கருத்துரை சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங்கிடம் நீங்கள் ஒரு சொல் சொன்னீர்களா? ஆக தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாவற்றையும் இழந்திருக்கிறீர்கள், பறிகொடுத்திருக்கிறீர்கள் அல்லது காவு கொடுத்திருக்கிறீர்களே தவிர எந்த உரிமை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த எந்த உரிமை இன்றைக்கு இல்லாமல் இன்றைக்கு 12 லட்சம் கோடி தமிழ்நாட்டு மக்கள் மீது கடன் சுமையை தான் இந்த திராவிடர் அமைப்பு, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் தவிர வேற எந்த நன்மையும் எந்த உரிமையும் தமிழ் மொழிக்கும் இல்லை, தமிழ் இனத்துக்கும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் இல்லை. படிப்படியாக இருப்பதையும் இழக்கிற நோக்கத்தில் தான் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் சுழன்று கொண்டிருக்கிறது. இதை ஏன் என்று தட்டி கேட்கின்ற உணர்வு வரக்கூடாது என்பதனால் நாடெங்கும் மதுபான கடைகளை திறந்து தமிழ்நாட்டு மக்களை குடிகார மக்களாக, நல்ல ஒழுக்க சீலர்களாக இருந்த எம் தமிழ் தேசிய பேரின மக்களை
இன்றைக்கு ஒழுக்க கெடர்களார். பாருங்க, திருச்செந்தூர் சேர்ந்த ஒரு தம்பி எங்கேயோ போய் கஞ்சாவுக்கு அடிமையாகி விட்டு கலவரம் செய்தார் இன்றைக்கு செய்தி வந்திருக்கு. இப்படிப்பட்ட நாட்டை தான் நீங்கள் படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தவிர தமிழ் தேசியர்கள் இது தொடர்பான செய்திகளை பேச வேண்டும். அதை விட்டுட்டு எப்படி திராவிட நாடு கோரிக்கை போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவதோ அதுபோல நீங்க சிக்கல் இல்லாத சிக்கல்களை, பிரச்சனை இல்லாத பிரச்சனை பேசி இருக்கிற சிக்கல்களை தமிழ் தேசியவாதிகளை திசை திருப்பி கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து நீங்கள் மீளப்பெற வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை தமிழ் தேசிய தளத்திலும் களத்திலும் நின்று போராடக்கூடிய தம்பிமார்கள் வைத்து இந்த திராவிட சூழ்ச்சியை அம்பலப்படுத்துகிற பணியை தொடர்ந்து செய்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள்.